வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இன்றைக்கு இழந்திருக்காரு. தன்னோட அமைச்சர் பதவியை இழந்திருக்காரு. நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை உறுதி செஞ்சிருக்கு. நீதிபதி ஜெயச்சந்திரன் கொடுத்த தீர்ப்புல 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அமைச்சர் பொன்முடிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2 பேருக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. பொன்முடி விவகாரத்துல அடுத்தது என்ன? பொன்முடியோட தண்டனையை 30 நாட்கள் மேல்முறையீடு செய்வதற்காக உயர்நீதிமன்றமே நிறுத்தி வச்சிருக்கு. பொன்முடி கைதாவாரா? அடுத்து என்னெல்லாம் இந்த விவகாரத்துல நடக்கும்? திமுக இதை எப்படி எதிர்கொள்ள போகுது? அது மட்டும் இல்லாம பொன்முடி கைதுக்கு காரணமான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பல்வேறு கோணத்துலதான் இன்னைக்கு நம்ம இந்த செய்தி தொகுப்புல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். விழுப்புரம் மாவட்ட திமுகவை பொறுத்தவரை அமைச்சர் பொன்முடி ஒரு அசைக்க முடியாத மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பேராசிரியரா இருந்தவர் அரசியல் களத்துக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமா முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட இருந்த நட்பு, அதற்கு பின்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட நட்புன்னு தன்னோட இருப்பை ரொம்பவே ஆழமா பதிவு செய்தவர். அப்படிப்பட்டவர் கடந்த 2006 இருந்து 2011 வரைக்கும் நடந்த திமுக ஆட்சியிலையும் இப்பவும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தான். இதற்கு முன்பும் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் இருந்தார். அப்ப வருமானத்துக்கு அதிகமா ஒரு 1.25 கோடி ரூபாய் அளவுல அவர் சொத்து சேர்த்ததா அவர் மேல அதிமுக ஆட்சியில வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது 2016 இந்த வழக்குல தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்துல வந்த தீர்ப்புல இவர் மேல குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதை எதிர்த்து தமிழக அரசினுக்கு கீழே இயங்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை 2017 ஆண்டு மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த மேல்முறையீடு வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அப்பவே பொன்முடி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் மனைவிக்கு ஒரு 110 ஏக்கருக்கு மேல சொத்து இருக்கு, அவளுக்கு வேற வேற வணிகம் இருக்கு, அவங்க வருமானத்தையும் ஏன் வருமானமா சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே நிராகரிப்பு செஞ்சிட்டாரு நீதிபதி ஜெயச்சந்திரன். அதனுடைய விளைவா பொன்முடிக்கு இந்த விவகாரத்துல கடந்த 2 நாட்களுக்கு முன்பே அவர் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. குற்றவாளின்னு தீர்ப்பு வாங்கிட்டாலே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில எம்எல்ஏ பதவி, மினிஸ்டர் பதவின்னு எந்த மக்கள் பிரதிநிதித்துவ பதவியும் அவங்களை விட்டு போயிடும். அப்படிதான் பொன்முடியுடைய பதவியும் இப்ப காலியா இருக்கு. இந்த நிலையில இன்றைக்கு கோர்ட்டுக்கு வந்திருந்தாரு பொன்முடியும் அவருடைய மனைவி விசாலாட்சியும். முன்னதாவே நீதிபதி அறிவுறுத்தி இருந்தாரு, 2 பேரும் காணொலி மூலமாவது கலந்துக்கணும், பெரும்பாலும் நேர்லையும் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில இன்றைக்கு பொன்முடி வீட்டில இருந்து கிளம்பும் போதே அவர் வழக்கமாக அமைச்சர்கள் போகக்கூடிய கார்ல தேசிய கொடி இருக்கும். அந்த தேசிய கொடியை அவர் அப்பொழுதே கலத்தி வச்சுட்டாரு. தேசிய கொடி இல்லாம தான் பொன்முடி வந்தாரு. பொன்முடி நேர நீதிமன்றத்துக்குள்ள போன உடனே நீதிபதிட்ட கடைசியா சில பிரேயர் சொல்லலாம், உங்களுக்கு என்ன வேண்டுகோள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பொன்முடி தரப்புல பெரிய அமைச்சரா இருந்தவரு, எவ்வளவோ பெரிய ஆளுமையாலாம் இருந்தவரு, நீதிபதி கிட்ட கடைசி வேண்டுதலா சொன்னாரு, எனக்கு ஒரு 70 வயசை தாண்டிட்டேன், என் மனைவியா 60 வயசை தாண்டிட்டாங்க, 2 பேருக்கு ஏராளமான உடல் உபாதைகள் இருக்கு, வயதுக்கேற்ற உபாதைகள், அதனால தனித்தனியா மருத்துவ அறிக்கையும் தாக்கல் பண்ணி எங்களுக்கு ஒரு குறைவான தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் பொன்முடிக்கும் 3 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது போக பொன்முடிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் தனித்தனியா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அபராதத்தை கட்ட தவறுனா கூடுதலா 6 மாசம் நீங்க ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்முடியை பொறுத்தவரை 1 கோடி ரூபாய் அசால்ட்டான ரூபாய் கட்டிடுவாரு. சோ இப்ப 3 ஆண்டு சிறை தண்டனை அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுல எதுல அவர் பதவியை இழக்கிறார் அப்படிங்கறத முதல்ல பேசிட்டு, எப்பொழுது அவர் கைது செய்யப்படுவார், சிறைக்குள்ள எங்க போல, பொன்முடிக்கு தண்டனை அறிவிச்சோன்னா அப்படியே பிடிச்சி அப்படியே புழலுக்கு அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தோம். ஆனா ஏன் கைது செய்யப்படலையேன்னு நிறைய பேர் சோசியல் மீடியால கேட்டுட்டு இருக்காங்க. 2 கோணத்திலையும் நம்ம இந்த வீடியோல அடுத்ததா பேச போறோம். முதல்ல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுல 8வது பிரிவுல உட்பிரிவு 4ன்னு ஒண்ணு இருக்கு. அது முன்னாடி எல்லாம் எப்படின்னா, ஒரு அரசியல்வாதி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவர் தண்டிக்கப்பட்டார்னா, அதாவது அவர் லஞ்சம், ஊழல், முறைகேடாக பணம் சேர்க்கிறது, சொத்து குவிப்பு, சொத்து வழக்கு உள்ள பல்வேறு விஷயங்கள்ல தண்டனை பெற்றிருந்தார் என்று சொன்னா அவர் உடனடியா உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யலாம். அந்த 3 மாதங்களுக்குள்ள அவர் மேல்முறையீடு செய்துட்டாலே மேல்முறையீடுக்கு அது போயிருச்சுங்க, அதுக்கு தீர்ப்பு வரணும். அதுவரை அவர் எம்எல்ஏவோ, மந்திரியோ, மினிஸ்டரோ, சிஎம்ஓ, பிஎம்ஓ எந்த பதவியில வேணாலும் இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துச்சு. கடந்த 2013 அந்த சட்டத்துல திருத்தம் செஞ்சு ஒருவர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி குற்றவாளின்னு உறுதி செய்யப்பட்டுட்டாலே அவருடைய பதவி காலி ஆகிடும் அப்படின்னு தீர்ப்பு மாற்றி எழுதினாங்க. அந்த சட்ட திருத்தத்தை மேற்கொண்டாங்க. அதனுடைய அடிப்படையில தான் இப்ப பொன்முடி பதவியை இழந்திருக்கார். அவருடைய எம்எல்ஏ பதவி போயிருச்சு, மினிஸ்டர் பதவி போயிருச்சு. பொன்முடி இப்பொழுது ஒரு சாமானிய மனிதர், ஒரு வாக்காளர், அந்த அளவுக்கான ஒரு நபராக சுருக்கப்பட்டிருக்கார். இன்னொரு கோணத்திலும் இத பேச வேண்டியிருக்கு. பொன்முடி என்னங்க இது 1 மாதம் கால அவகாசம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கால அவகாசம் எதற்காக வழங்கப்பட்டிருக்குன்னா மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு.
இப்ப இன்றைக்கே பொன்முடியை கைது செய்து அவர் அப்படியே சிறைக்கு போயிட்டார்னா அவர் தரப்புல இருந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட பேசணும், அவர் தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஒரு வழக்கறிஞர் எழுதணும், அதுக்கான உரிய கால அவகாசம் கொடுக்கணும், அவர் வழக்க தாக்கல் செய்யணும். இப்ப கூட வரிசையா கிறிஸ்துமஸ் விடுப்புகள் வரப்போகுது, புத்தாண்டு விடுமுறைகள் இருக்கு. சோ இந்த 1 மாத கால அளவுக்குள்ள பொன்முடி தன்னுடைய கருத்தை சொல்லி ஒரு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 30 நாட்களுக்குள்ள மேல்முறையீடு செய்யணும். அப்ப அந்த 30 நாள் அவர் கைது செய்யப்பட மாட்டார். ஏன்னா அவர் மேல்முறையீட்டுக்கான கால அளவுக்குள்ள இருக்காரு. இப்ப ஒருவேளை 4ஆம் தேதி அவர் இந்த 24ஆம் தேதி அவர் போய் மேல்முறையீடு செஞ்சிருவாரான்னு கேட்டா இந்த தருணம் முடிகின்ற வரை காத்திருப்பார். என்னுடைய கணிப்பு என்னன்னா இந்த 1 மாதத்துல மேல்முறையீடு செய்ய மாட்டாங்க. மேல்முறையீடு செய்யறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சோ கூடுதலா 1 மாசம் அவகாசம் தாங்கன்னு கேட்கலாம். அப்படி கேட்டாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுப்பார்கள். கொடுப்பதற்கான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது என்பதாகத்தான் சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. சோ இந்த கைதை அவர் எவ்வளவு காலம் தள்ளி போட முடியும்னா, பொன்முடி கைதை எவ்வளவு காலம் தள்ளி போட முடியும்னா மேல்முறையீட்டு மனுவை அவர் சமர்ப்பிக்கின்ற காலம் வரை, அது விசாரணைக்கு வருகின்ற காலம் வரை தள்ளி போட முடியும். சரி, அப்படி தள்ளி போட்டாரு. அவர் ஜெயிலுக்கே போகாத சூழல் எப்போ வரும்னா அந்த மேல்முறையீட்டு மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வைத்து அவசரமாக இதுல அவர் குற்றவாளி இல்லை என்று நிரூபணம் செய்யப்பட்டால் அவர் தண்டனையிலிருந்து விலக்கு பெறலாம். இப்ப அவருக்கு ஒரு 2 மாசம் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கா, அதுக்குள்ள இதை செஞ்சிட முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அதனால அதே நேரத்துல ஒரு பதவி இழந்துட்டாரு. சரி, ஒருவேளை உச்ச நீதிமன்றத்துல அவருக்கு மேல தப்பு இல்லைங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பே வந்துருச்சுன்னா சிறையில் இருக்கவர் விடுவிக்கப்படுவார். ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒரு முறை தண்டனையை அனுபவித்து விட்ட குற்றவாளி என்கிற பட்டியல்ல பெயர் வந்துருச்சுனாலே அவர்கள் மீண்டும் தேர்தலை சந்தித்துதான் வெற்றி பெற வேண்டும் என்பதாகத்தான் விதி இருக்கிறது. அதனால் இப்பொழுது ஏற்கனவே தமிழக அரசில் 4 முறை அமைச்சராக இருந்தவர், 4வது முறையா இருந்தார் பொன்முடி. 4 முறை அமைச்சராக இருந்தவர், 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு 30-40 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மீண்ட நெடிய அரசியல் வரலாறு கொண்டவர். இப்பொழுது தன்னுடைய அரசியல் கேரியரை முதன்முறையாக இழந்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை இதற்கு முன்பு இப்படி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி யாரெல்லாம் பதவிகளை இழந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமானதா இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்குல தன்னுடைய முதல்வர் பதவியை 2 முறை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர், அப்ப அதிமுகவில் இருந்த செல்வ கணபதி சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்குல அவரும் தன்னுடைய பதவியை, அமைச்சராக இருந்தபோதே உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவியை அவர் இழந்திருந்தார். அதே போன்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தன்னுடைய பதவியை இழந்திருந்தார். அந்த பட்டியல்ல 4வது நபராக பொன்முடி சேர்ந்திருக்கிறார் என்பதாக நாமும் இந்த காணொலியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. இது மட்டும் இல்லாம அகில இந்திய அளவில் லாலு பிரசாத் யாதவ் உட்பட பலர், லாலு பிரசாத் யாதவ்லாம் ஒரு மாற்றுத் தீவன ஊழல் வழக்கில் எம்பி பதவி இழந்தார். இப்படி பல்வேறு வகையான உதாரணங்கள் இருக்கிறது. பொன்முடி இந்த இடியாப்ப சிக்கல்களில் இருந்து மீண்டு வருவாரா? திராவிட முன்னேற்ற கழகம் இது நாள் வரை எங்கள் பக்கம் யாரும் ஊழலால் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் இல்லை, ஜெயலலிதாலாம் கூட ஊழல் குற்ற வழக்கில் நிரூபிக்கப்பட்டவர் தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில திமுக இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.